உருண்டை உருண்டையாக நம்ம விழுங்குறோம் அப்ப. ஆனா அது எப்பயுமே வந்து அது எரிந்து சாம்பலாகி கருகி அது வெளியில வந்து பார்த்திருக்கோமா? அந்த மாரி பார்த்தோன்னா, இதுவரைக்கும் நம்ம யாருக்குமே அந்த மாரி பார்த்தது கிடையாது. உண்மையில வயிற்றுல நெருப்பு இருக்குதுன்னா, அது எரிந்து சாம்பலாகி தானே அது வெளியில வரணும். நெருப்பு இருந்தாலே என்ன ஆகும்? அது அதிக சூடால என்ன ஆகும்? அது வாடி கரிவாகும்ல. அப்ப கரியாகி அது சாம்பல் ஆகும்ல. அந்த மாரியா நம்ம வந்து மலம் கழிக்கின்றோம். அப்படி ஒன்று கிடையாது. அதே சமயம் எவ்வளவு நாற்றமுள்ள ஒரு பொருளை, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பொருளை அக்னியில் போட்டாலும் அது கருகி சாம்பலாகி கடைசியில் அந்த நாற்றமே அதனுடைய இல்லாமல் அதில் போய்விடுகிறது. ஆனால் நம்ப எவ்வளவு வாசனை மிக்க பொருட்களை சாப்பிட்டாலும் நமக்கு அது மலமாக அது வெளியில் வரும்போது அது துர்நாற்றம் அடிக்கத்தான் செய்கிறது. உண்மையில அக்னி என்று ஒண்ணு வயிற்றுல இருந்ததுன்னா அந்த மாதிரி துர்நாற்றம் பொருளாக வெளிவரத்துக்கான அது வாய்ப்பே கிடையாதுல்ல. கூடவே வயிற்றில் நாம் மலம் கழிக்கும் போது சில சமயம் அதில் நாக்குப்பூச்சி, ஒரு கிருமி, புழுக்கள் இதெல்லாம் வெளிவருவதை பார்த்து இருக்கிறோம். உண்மையில் நெருப்பு வயிற்றில் இருந்தால் அத்தகைய சின்ன சின்ன ஜீவிகள் நம் வயிற்றில் வசிப்பதற்கு அது காரணமாக இருக்குமா? அப்படி இருக்கவும் நமக்கு அது வந்து வாய்ப்பு கிடையாது. அப்போ உண்மையில வயிற்றுல அக்னி என்பது இல்ல. அதுக்குதான் ஞானபிதா ஒரு மற்றொரு உதாரணமும் சொல்றாரு. உலகத்துல சர்வ சராசரங்களும் ஆகாரம் இல்லாமல் ஜீவித்திருக்க முடியாதது. அதுன்னா அததான் சொல்றாரு. சாஸ்யாதிகள் அதாவது தாவர வர்க்கங்கள் அதை நாம் உண்டாக்கி வருகின்ற அந்த மரம், செடி, கொடி முதலிய தாவரங்களுக்கு நாம் எரு சேகரிக்கிறோம். இதெல்லாம் வந்து கிராம பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இது நன்றாக தெரியும். அது எரு எப்படி தயார் பண்ணுகிறார்கள் என்பது, அந்த தாவரங்களுக்கு தேவையான அது உரம் அதை எப்படி ரெடி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழி தோண்டி அதில் பலவிதமான பொருட்களை அதில் சேகரித்து அது அப்படியே அந்த குழிய அந்த பொருள் அது உள்ள போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோமா அது எருவாகுமான்னா அது ஆகத்துக்கான அது வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் எருவாகிறது அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எருக்குழிய வந்து ஒரு மூடி வச்சு சில நாட்கள் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அதில் போடப்பட்ட பொருட்கள் அது இடம் நெருக்கம் காரணமாக உள்ளுக்குள்ள அது குமுறும். அதில் ஒரு விதமான ஒரு புடுக்கம் ஏற்படும், ஒரு விதமான அதில் ஒரு வெப்பம் ஏற்படும். அந்த வெப்பத்துல அது அழுகும். அழுகி ஜீரணித்து கெட்டு எருவாகிறது. இதுதான் ஒரு அந்த எரு அது உண்டாவதற்கான ப்ராசஸ் அதுதான். அந்த எருவை எடுத்துதான் தாவர இனங்களுக்கு நாம் ஆகாரமாக கொடுக்கின்றோம். அந்த மாதிரிதான் நமக்கும் எருவாகின்ற ஆகாரம் என்பது வேண்டும் நம்ம ஜீவித்திருப்பதற்கு. இந்த மாதிரி எரு எப்படி என்றால் இப்ப இப்ப சொன்ன அந்த தாவரங்களுக்கு எந்த மாதிரி எரு ரெடி பண்ணி தயாராகுதோ அதே மாதிரிதான் நமது வயிறு பகுதியை வந்து ஒரு எரு குழின்றாரு ஞானபிதா. இந்த வயிற்றுல பலவிதமான பொருட்களை நாம் தினசரி சாப்பிடுகிறோம். அந்த பொருட்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா வயிற்றுல அது இட நெருக்கத்தின் காரணமாக உள்ள குமுறுது, பிறகு அழுகுது, அப்புறம் ஜீர்ணிக்கிறது, அப்புறம் கெட்டு போகிறது. இந்த பிரகாரம் நமக்கு வந்து இயல்பாக ஜீரணமாகாவிட்டால் அதற்கு தான் அஜீரணம் என்று சொல்றது. அது அப்ப அஜீரணம் என்றால் அது ஜீரணம் இல்லாமை.
அப்ப ஜீரணம் என்றால் எதுன்னு பாத்தீங்கன்னா, அழுகி கெடுகின்றது தான் ஜீரணம் அப்படின்னு சொல்றது இது. அந்த மாதிரி அழுகி கெடாத போயிடுச்சுன்னா, பலவிதமான நோய்கள் நமக்குள்ள அது உண்டாகிறது. இதனால இப்ப சொன்ன பிரகாரம் நம்ம வயிறு ஒரு எருக்குழி. அதே மாதிரிதான் தாவரங்களுக்கு வேண்டி சேகரித்து உண்டாகிய எருவை எடுக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா பல பலையான பூச்சிகள் பார்க்கலாம், புழுக்களை இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது. அந்த புழுக்கள், பூச்சிகள் இதெல்லாம் அந்த தாவரங்களுக்கு சேகரிக்கப்பட்ட அந்த எருவுல அது எப்படி உண்டாச்சு? நம்ம ஏதாவது அதுல ஜீவிகளை நம்ம அதுல என்ன போட்டோமா? முட்டை எதனா போட்டோமா? முட்டை எதனா ஏதாவது சில ஜீவில முட்டையோ, அது உற்பத்தி ஆவறதுக்கு எதனா போட்டோமா? எதுவுமே கிடையாது இது. அது எப்படி அது உருவாச்சு? அப்படின்னு நம்ம அது பிராக்டிகலா பார்த்தோம்னா, அந்த எருக்குழியில அந்த போடப்பட்ட அந்த சாமான்கள், அது மேல போட்டு மண்ணு போட்டு மூடிறாங்கல்ல, அதுல போட்டு அந்த குழியில அது அதால என்ன ஆகுதுன்னா, அது இடம் நெருக்கமாகுது. அந்த நெருக்கத்தின் காரணமாக அது குமுறுது. புழுக்கம் வருது அந்த இடத்துல. அந்த புழுக்கத்திலிருந்து ஒரு விதமான ஒரு சூடு உண்டாகுது. அந்த சூட்டிலிருந்து தான் ஆவி உண்டாகிறது. அந்த ஆவிக்கு தான் எதுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் சுவேதம் என்று சொல்லுவது. அந்த ஆவிக்கு பேரு தான் சுவேதம் என்று சொல்வது. அந்த ஆவியின் மூலமாகத்தான் ஒரு வேர்வையானது அந்த இடத்துல உண்டாகுது. நீர்த்துளிகள் அந்த ஆவின் மூலமாக. அப்ப எருக்குழியில் போட்டு சாமான்கள் நம்ம அத அந்த குழியில போட்டு மேல மண்ணு போட்டு மூடிட்டேன்னா, அது என்ன ஆகுது? நல்ல உள்ள இடத்துல நல்ல குமுறு இட நெருக்கன் காரணமாக குமுறுது. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான சூடு உண்டாவுது. அந்த சூட்டால அங்க ஒரு ஆவி உருவாகுது. அததான் சுவேதம்ன்றது. அந்த ஆவியின் மூலமாகத்தான் அங்க ஒரு வேர்வை ஒன்று உருவாகுது. அந்த வேர்வைக்கு தான் இந்த இடத்துல சுக்கிலம் என்று சொல்றது. அந்த சுக்கிலம் எதிலிருந்து உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது அக்னியிலிருந்து தான் அது உண்டாகுது. அது எப்படி அந்த இடத்துல அக்னி உருவாச்சுன்னு பார்த்தோன்னா, அந்த எருக்குழியில் போடப்பட்ட அந்த சாமான்கள் நிறைந்து, நெருங்கி, குமுறிய போது உண்டாகிய ஒரு வகையான சூடுதான். அந்த அக்னியிலிருந்து தான் அந்த சுக்கிலம் என்பது உண்டாச்சது. அந்த அக்னியிலிருந்து தான் அந்த வேர்வையான அந்த சுக்கிலமானது உண்டாச்சு. அதுக்குதான் பொதுவா அக்னி சொரூபமான சுக்கிலம் அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் அதுதான் அது. அந்த சுக்கிலம் தான் பிரம்மஸ்வரூபம். அதுதான் பிரம்மோன்றது. அதுதான் அடிப்படை. இந்த படைப்புக்கு சிருஷ்டிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அந்த சுக்கிலமாகிய அந்த பிரம்மன் தான் அது. அந்த பிரம்மத்தை கொண்டாகத்தான் ஒரு சிருஷ்டி. அந்த பிரம்மோன்னு ஒன்று இல்லைன்னா எந்த வகையான யாதொரு சிருஷ்டியுமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இதனால் தான் அதுக்கு என்னன்னு சொல்றேன்னா, அந்த பிரம்மாண்ட கடாகம் ஸ்வேஜோத்பவம் அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் அதுதான். அதாவது இந்த காணப்படுகின்ற உலகம் முழுவதுமே வேர்வையிலிருந்தே உண்டாயிற்று. அது எப்படின்னா, எருக்குழியில போடப்பட்ட அந்த சாமான்கள்ல இருந்து இப்ப சொன்ன மாதிரி உண்டான அந்த சுவேதமான அந்த வேர்வையோட இப்ப சொன்ன அந்த சாமான்கள் உண்டான கரையும் சேருகிறது. கரை என்றால் இந்த இடத்துல எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் என்று சொல்லுது. அந்த ரத்தத்துக்கு தான் ஸ்ரோனிதம் என்று சொல்றது இது. அப்போ இந்த ரத்தமோ, இந்த சுரோனினோ, வேர்வையாகிய அந்த சுக்கிலமோ ஒன்றாக சேரும்போது, அந்த இடத்துல ஒரு வாய்வு சேர்ந்ததுன்னா, அந்த இடத்துல அது ஜீவியாகிறது. இப்படித்தான் அந்த கிருமி கீடாதிகளுடைய பிறப்பு. அப்போ ஏதோ ஒரு ஜீவன் ஒரு இடத்துல அது உற்பத்தி ஆகணும்னா, அதுல அடிப்படையில 3 பொருட்கள் என்பது கண்டிப்பாக தேவை. ஒன்று சுக்கிலம், மற்றொன்று சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய அந்த கரை,
மூன்றாவது அந்த வாயு, ஜீவசக்தியான அந்த வாயு. சுக்கிலம் அது பிரம்மஸ்வரூபம் இயல்பாகவே. அதுக்கு முக்குணங்கள் அற்ற நிலைமை. அப்ப ரத்தம் என்று சொல்லக்கூடியது கரை. நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்தை அதை சொல்றது கிடையாது. அது முக்குணங்களுடைய அது தொடர்பு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களுடைய தொடர்பு அந்த சுக்கிலத்துக்கு ஏற்படும் போது அந்த இடத்துல வாயுவோடு சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல தான் ஒரு ஜீவியானது, எந்த ஒரு ஜீவனுடைய உற்பத்தியும் இந்த 3 சேர்ந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நடக்கும். இப்போ ஓடுகிற ஒரு தண்ணீர்ல கூட பார்க்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீவிகள் உருவாவது கடினம். ஆனா ஒரு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர்ல முதல்ல தெளிவான ஒரு தண்ணீரா இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போனா ஒரு கொழகொழப்பு தன்மையான ஒரு நிலை உருவாகும். அப்ப அதுலயே பாத்தீங்கன்னா வாயு சேரும் போது அங்க வந்து ஒரு பாசை நம்ம பார்த்திருக்கலாம். பச்சை கலர்ல அது வழுக்கக்கூடிய பாசை என்பது அந்த இடத்துல ஏதோ ஜீவி உருவாகுது. அந்த வழுவழுப்பு தன்மை தான் அந்த இடத்துல சுக்கிலமாக மாறுகிறது. அது கூட வாயு சேர சொல்லும். அப்ப எந்த இடத்துலதான் சுக்கிலம், சுரோனிதம், ஜீவசக்தியான வாயு இது 3ம் ஒருங்கிணைத்து சேருகிறதோ அங்கெல்லாம் ஒரு ஜீவன் என்பது உருவாகிறது. நம்ம வீட்டுல கூட இயல்பா பார்த்துடலாம். ஒரு அரிசி டப்பாவை நம்ம வந்து ரொம்ப நாள் திறக்காத மூடி வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள அந்த இட நெருக்கத்தின் காரணமாக அந்த காற்றினுடைய அந்த போக்குவரத்து இல்லாமை காரணமாக அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தின் காரணமாக அதுல சுக்கிலம் என்பது உருவாகும். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு வண்டு வர்றது, ஒரு புழு பூச்சிகள் வர்றது, இதெல்லாம் வந்து இயல்பாகவே நம்ம வீட்டுல பார்க்கலாம். அது காரணம் இந்த 3ம் வந்து அந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஒரு வண்டு உருவாவது என்றால் ஒரு அரிசி டப்பாவில் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வண்டியினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலை தான் அந்த அரிசி டப்பாவிலும் இயல்பாக உருவாகிறது. அதாலதான் அந்த வண்டு அந்த இடத்துல உருவாகிறது. அப்ப அது நம்ம எதுவுமே இல்லையே, வண்டு முட்டை கூட இல்லையே, எப்படி அந்த இடத்துல உருவாச்சு, அந்த மாதிரி டவுட் எல்லாம் நம்மளுக்கு நிறைய வரலாம். அது புழுக்கள்லாம் வரலாம். அது புழுக்கள் உருவாகிறத கூட பார்க்கலாம். அது அடிப்படையில இது 3ம் எங்கெல்லாம் ஒன்று சேருகிறதோ அந்த சுரோனிதத்தினுடைய தன்மைக்கு அந்த குணங்களுக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல ஒரு ஜீவன் என்பது உருவாகிறது. சுரோனிதம் என்பது இந்த இடத்துல முக்குணங்கள், அதுதான் கரை, இரத்த வடிவமான கரை என்று சொல்றது. அந்த குணங்களுக்கு இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல பிரம்மஸ்வரூபமான அந்த சுக்கிலமும் இந்த வாயுவும் சேர சொல்லோ, அந்த முக்குணம் தொடர்புடைய அந்த சுரோனிதத்தோடு சேர சொல்லோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜீவன் என்பது அந்த இடத்துல ஒரு உருவாகிறது. அதுதான் இரத்தமான சுரோனிதமும் வேர்வியான சுக்கிலமும் ஒன்றாய் சேரும்போது அதற்குள்ள வாயு சேர்ந்து ஜீவியாகிறது. இதன்படிதான் அந்த கிருமி கீடாதினுடைய படைப்பு. இந்த விதத்தில் தான் நம்மளுடைய வயிறு என்று சொல்கின்ற எருக்குழியில் நாம் போடப்பட்ட சாமான்கள் நிறைந்து நம்ம வயிற்றுல தினசரி சாப்பிட்ற சாப்பாடுகள் வயிறு நிறைந்து அது நெருக்கமான போது உள்ள ஒரு சுவேதமாக ஆவி ரூபமாயிருக்கின்ற அந்த சுக்கிலம் அந்த இடத்துல உண்டாகுது. அப்ப அந்த மேற்சொன்ன இந்த சாமான்களுடைய கரையான இரத்தமாயிருக்கின்ற சுரோனிதமும் சேர்ந்த போது வாயு அதற்குள்ள கூடவே வாயுவும் சேரும்போது அப்போது அது ஜீவிகளாகின்றன. இந்த விததான் நம்மளுடைய வயிறாகிய எருக்குழில் உண்டாகின்ற அந்த புழு, நாக்கு பூச்சி, சின்ன சின்ன கிருமிகள் இதனுடைய உற்பத்தி இந்த விதத்திலாம் நடக்கிறது. இதனால் தான் இப்ப சொன்ன விதத்துல ஆலோசிக்கும் போது வயிற்றுல உண்மையில அந்த உண்மையான அந்த அக்னி என்பது கிடையாதது. இதன் மூலம் நமக்கு அது தெளிவா வருது. உலகத்துல பொதுவா பார்த்திருக்கலாம், அந்த செடி கொடிகள்லாம் காய்ந்து உலர்ந்து போவதை நம்ம பார்த்திருக்கிறோம்ல. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வெயிலால அது இந்த மாதிரி காய்ந்து கருகிவிடும். அந்த வெயில் எங்கிருந்து உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தால அந்த இடத்துல வெயில் உண்டாகிறது. அந்த சூரியன் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆகாச மண்டலத்துல இருக்கிறது.
அந்த ஆகாசம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மேல இருக்கிறது. அப்ப சூரியன் அந்த உலகத்துக்கு எந்த பாகத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆகாசமாகிய அந்த மேல் பாகத்துல தான் இருக்கு. அதுவும் மிக உயர்ந்த வெகு தூரத்துல இருக்கிறது. இப்ப பூமியிலிருந்து எவ்வளவோ மேல இருக்கிற அந்த சூரியனுடைய கிரகணம் எவ்வளவோ கீழே இருக்கிற இந்த உலகத்துல எல்லா பாகத்திலையும் ஒரே விதமாகத்தான் அது பரவி இருக்கிறது. அப்ப அந்த சூரியனுடைய கிரகணத்தால எவ்வளவோ கீழே இருக்கிற இந்த பூமியினுடைய அந்த தாவர இனங்களுடைய அந்த சத்தா இருக்கின்ற அந்த ஜல ரூபமா இருக்கின்ற அந்த ஜீவனை இப்ப அந்த சூரியனுடைய அந்த கிரகணத்தால அதனுடைய சத்தம் அந்த இலைகள் அந்த மரம் செடி கொடி அந்த கிளைகள் இருக்கக்கூடிய அந்த சத்தம் அந்த சூரியன் இழுத்துட்டு ஆக்கர்ஷித்து அசத்தா இருக்கிற சக்தி இல்லாத தாவரங்கள் காய்ந்து விழுவத போகின்றன. அப்ப அந்த செடி கொடி மரங்கள் இதனுடைய இலைகள்லாம் காய்ந்து கீழே விழுவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா அந்த சூரியனுடைய கிரகங்கள் அதில் சத்தா இருக்கிற அந்த பச்சையத்தை இழுத்து விடுகிறது. அதாலே அது காய்ந்து கீழே விழுது. ஆனால் அந்த சூரிய ஒளிதான் அந்த தாவர இனங்கள் வளர்ச்சிக்கும் அது ஸ்டார்ச்னு ஒண்ணு தயாரிச்சு அதன் மூலமாக அந்த தாவர இனங்கள் அந்த பச்சையம் நல்ல ஒரு நிலை பெற்று தாவரங்கள் நல்ல ஒரு போஷாக்கா வளர்றதுக்கும் அந்த சூரியன் ஒளி தான் சப்போர்ட் பண்ணுது. அதே சூரிய ஒளி தான் அதனுடைய அந்த சத்துக்களை மொத்தம் அந்த இலையில செடி கொடி மரம் அந்த கிளைகள் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாமே இழுத்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா வெறும் காய்ந்த மர துண்டுகளாகத்தான் அது இலைகளாக சருகாக அது கீழே விழுந்தது. அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் அந்த சூரியன் என்பது இருக்கிறது. அந்த சூரியனுக்கு தான் நம்ம பிராணன் என்று சொல்றோம். அது அப்ப அந்த பிராணனாய் அக்னி சொரூபமாயிருக்கின்ற அந்த சூரியன் நம்மளுடைய மேல் பாகத்தினுடைய புருவ மத்தியத்தில் இருக்கிறது. அந்த பிராணனாகிய அக்னி சொரூபமுடைய சூரியனுடைய அந்த கிரகணங்கள் இப்ப சொன்ன அந்த கிரகணங்கள் இந்த உலகத்துல இப்ப உலகத்துல வெளியில பார்க்கக்கூடிய சூரியன் எப்படி அந்த தாவர இனங்களுடைய அதனுடைய சத்தாலாம் ஈட்டு அந்த இலை செடிகள்லாம் காய்ந்து போவது போல அதே மாதிரிதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனானங்க சூரியன் நம்மளுடைய புருவ மத்தியத்தில் இருக்கிறது. பொதுவா இந்த உலகத்துல எந்த விதத்துல அந்த சூரியன் எல்லா இடத்துலயும் அதனுடைய ஒளி வியாபித்து இருக்கிறதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த ஜடமாகிய இந்த உடம்புல எல்லா பாகத்திலையும் அந்த மூத்திர துவார நுனி வரை அந்த நகங்களுடைய நுனி வரையும் அது கம்ப்ளீட்டாக அது முழுவதுமாக அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனான சூரியன் வியாபித்திருக்கிறது. அது இல்லாம மிக மேலே உயர கிரகணத்தால் எவ்வளவோ கீழே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த தாவர இனங்களுடைய சத்துக்களை ஜல ரூபமா இருக்கின்ற அந்த ஜீவனை சூரியன் எந்த பிரகாரத்துல அது இழுக்கிறதோ அதே பிரகாரம்தான் நமக்குள் இருக்கின்ற அந்த எருக்குழியான வயிற்றுல அந்த எருவில் இருக்கின்ற அந்த சத்துக்களை ஃபுல்லாவே நம்மளுடைய அந்த புருவ மத்தியத்தில் இருக்கின்ற அந்த பிராணனாகிய சூரியன் ஆக்கிரசிக்கின்றது. அதாவது அதை இழுத்தெடுத்து அசத்தான மலத்தை மீதி இருக்கின்ற அந்த சக்தி இல்லாத அந்த அசத்தான அந்த மனத்தை அது வெளியில தள்ளுது. அதனால்தான் சூரியனாகி அக்னி சொரூபமான பிராணன் இருக்கின்ற இடம் நமக்கு மேல் பாகமாகிய அந்த புருவ மத்தியத்தில் தான் இருக்கிறது. அந்த இடத்துக்குத்தான் இருதயம் என்று பெயர். அந்த இடத்துக்குத்தான் இருதயம் என்று பெயர். அப்ப பொதுவாக ஏற்கனவே சீடன் தொட்டு காமித்த அந்த நெஞ்சுக்குழி பகுதியில் அது இருதயம் என்பது கிடையாது. உண்மையில நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணனாகிய சூரியன் அங்கிருந்து தான் அது மனம் என்பது உற்பத்தி ஆகிறது. அந்த பிராணன் நமக்குள்ள நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த பிராணனாகிய சூரியன் நமக்குள்ள அது புருவ மத்தியத்தில் தான் இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம் அப்படின்ற மாதிரி அந்த விதிப்படி நம்ம பார்த்தா கூட சரிது. வெளியில இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் தாவர இனங்களுடைய அந்த பச்சையம் அதுக்கு உருவாவதற்கு அந்த சூரியன் தான் அந்த ஸ்டார்ச் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே சூரியன் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த இலை செடி கொடி அந்த மரம் கிளைகள் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிந்து
கடைசியில காய்ந்த சருகாகத்தான் அந்த தாவர இனங்கள் கீழே விழுந்தது. சூரியன் தான் அதை ஆக்கர்ஷித்து கொண்டு ஈர்த்துக் கொள்கிறது. அதே மாதிரிதான் நமக்குள்ளே அந்த பிராணனாகிய சூரியன் நம்ம தினசரி சாப்பிடுற அந்த பொருட்கள்ல கடைசியில அது அந்த பொருட்கள் ஃபுல்லாமே குமுறி அழுகி ஜீர்ணித்து கெட்டு அதில் இருக்கக்கூடிய அதில் சத்துக்களை ஃபுல்லாவே நமக்குள் புருவ மத்தியத்தில் மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணனாகிய சூரியன் அதை ஆக்கரிசித்து இழுத்து கொள்கிறது. மீறி இருக்கக்கூடிய அசத்தாகிய அந்த மலத்தை தான் அது வெளியில கடைசியில நம்ம வெளியில அந்த மலமாக அது வெளியில தள்ளிடுறோம் நம்ம. அப்போ இருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த புருவ மத்தியத்துலதான் இருக்கிறதுன்றத இந்த விதத்திலேயே நமக்கு ஞானபிதா தெளிவுபடுத்துகிறது. அப்ப ஆகாசம் என்பது நம்மளுடைய சிரசின் மேலேதான் அது காணப்படுகிறது. அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சிரசின் மேல இருக்கக்கூடிய அந்த வானவெளி என்பது அது கிடையாதது. நமக்குள் அந்த தலைபாகம் என்று சொல்லக்கூடிய அந்த சிரசு தான் நமக்குள் இருக்கக்கூடிய ஆகாசம். அதுலதான் அந்த பிராணனாகிய அந்த சூரியன் என்பது இருக்கிறது. ஆனா உண்மையில வெளியில இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த இடத்துல அந்த சூரியன் ஒண்ணு அங்க இருந்ததுன்னா அது நமக்குள்ள நமக்குள்ள அந்த பிரகாசம் என்பது இருக்காது. அங்கிருந்த சூரியனாலதான் நமக்குள்ள எல்லாமே செயல்படுதுன்னா நம்மளால ஒரு செத்த பிணத்து கூட அங்கதான் இருக்கிறது அந்த சூரியன். அதான் அந்த செத்த பிணத்துக்கு என்ன செயல்பட முடியுது? ஒண்ணுமே செயல்பட முடியல. கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளியில அங்கதான் இருக்கிற சூரியனாலதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா ஒரு செத்த பிணத்துக்கு அதுல எதுவுமே பண்றது முடியறது இல்லையே. அப்ப உண்மையில நமக்குள்ள எங்க அந்த பிராணனாகிய சூரியன் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்துலதான் இருக்கிறது. அந்த இடத்துக்குத்தான் இருதயம் என்று சொல்லுகிறது. இததான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. இன்னும் சில உதாரணங்கள் மூலமாக இருதயம் என்பது எங்க இருக்கிறது என்றத இந்த அத்தியாயத்துல மேலும் விரிவாக ஞானபிதா சொல்றாரு. அதை தொடர்ந்து நாளைக்கு நாம் அதுல பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் அந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்தில் சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். ஆலோசனை செய்யக்கூடிய சமயத்தில் நம்முடைய பதிவுகளை சேகரிக்கிறதுக்காக இந்த மனமானது எங்கே போகுதுன்னு பாருங்கள். அது மனதனுடைய இருப்பிடத்தில் தான் அந்த புத்தியானது அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ஏதாவது மறந்து போன விஷயத்தை ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த மனம் போய் அதை சேகரிக்கிறதுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த இடத்த கவனித்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருதயம் இருக்கிறத உணர முடியும். அந்த சமயத்தில் நம்முடைய கண்களும் கவனமும் எங்கே போகுதுன்னு பாருங்கள். அது புருவ மத்தியத்துக்கு தான் போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். அங்கேருந்து தான் நமக்கு பிரகாசம் உண்டாகிறதும் கூட. அதனால தான் அந்த புருவ மத்தியத்திலிருந்து பிரகாசம் உற்பத்தி ஆகிறதுனால தான் பக்கத்தாலே கண்கள் இருக்குது. கண்கள் மூலமாக வெளிப்படுது இந்த பிரகாசம்ங்கிறது. நாம் நினைக்கக்கூடிய மார்பு பாகம்தான் இருதயம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரகாசமானது வெளிப்படுறதுக்கு அங்கே எந்த ஒரு துளைகளும் அங்கே கிடையாது. வெளியில் கதவு ஜன்னல்களாக அந்த பிரகாசத்தை வெளியில் அனுப்புறதுக்கான எந்த ஒரு விஷயமும் அங்கே கிடையாது. அப்படிங்கிறத வச்சு நம்முடைய இருதயங்கிறது புருவ மத்தியம்தான் அப்படிங்கிறத சாமி நிருபம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்கறது என்ன அப்படின்னா, பிரகாசம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரகாசத்தினுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அக்னி வேணும். அக்னி இல்லாமல் நமக்கு அந்த பிரகாசமானது உண்டாகிறது கிடையாது. இப்போ அந்த அக்னி எங்கே இருக்குதுன்னு கவனித்து பார்த்தீங்கன்னாலும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அங்கேருந்து தான் பிரகாசம் வருது, அதுதான் இருதயஸ்தானம்னு புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக உலகத்தில் போய் அக்னி எங்கே இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னு கேட்டால் அவங்க வயிற்று பாகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் அங்கே சீரணம் செய்வது அக்னியினால தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க.
அதனால் வயிற்று பாகத்தில் தான் அக்னி இருக்கிறதாக உலகமும் ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க. ஸோ அதையும் சாமி வந்து மறுக்கவே செய்கிறார். அங்கே அக்னி எதுவும் கிடையாது. உண்மையாகவே அந்த சீரணம்ங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத நாம் முதல்ல கவனித்து பார்த்தா அதை நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே நமக்கு வந்து சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா, நாம் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஒரு வேளை அக்னியினால் அது சீரணம் செய்யப்படுறதா இருந்தால் அந்த அக்னியினுடைய சுவாபம் என்னவாக இருக்குது? ஏதாவது ஒரு மனம் உள்ள ஒரு பொருளை நாம் அந்த அக்னியில் எரிய வச்சோன்னு சொன்னால் அதனுடைய மனம் அங்கே இல்லாமல் பண்ணிடும். சாம்பல் ஆக்கிடுச்சுன்னா அந்த சாம்பலில் எந்த ஒரு மனமும் வாசனையும் நம்மளால் அறிய முடியாது. அப்போது மனம்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையை அது நசிய செஞ்சிடும். அதுதான் அக்னியினுடைய குணம். அதே மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு பொருளை நாம் அந்த அக்னியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சுவையையும் கூட அது நசிய செஞ்சிடும். அப்போது சாம்பலுக்கு எப்படி எந்த ஒரு சுவையும் இல்லாமல் இருக்குதோ அது மாதிரி எல்லா பொருள்களையும் அது சாம்பலாக மாற்றிடுச்சுன்னு சொன்னால் அங்கே சுவையும் அங்கே நசிய செய்ய வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்பட்டுரும். அதே போல் தான் நிறமும். ஏதாவது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தூக்கி அக்னியில் போட்டால் கூட அதுவும் சாம்பலாக்கிடுச்சுன்னா அதுவும் அந்த நிறமானது அங்கே நசிய செய்ய வேண்டிய ஒரு சூழலுங்கிறது ஏற்படவே செய்யுது. அப்போது வாசனை, சுவை, நிறம் இது அத்தனையுமே அது நசிய செஞ்சிடும். அதுதான் அக்னியினுடைய சுவாபம். அது எந்த ஒரு பொருளை போட்டாலும் அதனுடைய சுவையையோ மனத்தையோ இல்லை நிறத்தையோ அது இல்லாமல் செஞ்சிடும். அப்படி நாம் சாப்பிட்ட சாப்பாடு அது மலமாக வெளியில் வருதுன்னு சொன்னால் அதில் ஒரு துர்நாற்றத்தை நம்ம பார்க்கவே செய்கிறோம். அந்த மலத்தில் ஒரு நிறத்தை கவனிக்கவே செய்கிறோம். அப்போது இது அக்னியினால் எரியப்படுறதா இருந்தால் அது எப்படி வெளியில் வந்திருக்கணும் அப்படின்னா எரிந்து சாம்பலாக இல்லைன்னா ஒரு கறிக்கட்டையாவது வெளியில் வந்து விழுந்திருக்கணும். அப்படி யாருக்காவது இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு சாப்பிட்ட சாப்பாடு மலமாக வெளியில் வராமல் ஒரு சாம்பலாகவோ இல்லை கறிக்கட்டையாகவோ அப்படி வெளியில் வந்து பார்த்துருக்குறோமான்னு கேட்டால் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அந்த மலத்தில் பார்த்திங்கன்னா சில புழுக்கள் இருக்கிறத கூட நம்மளால் கவனிக்க முடியுது. அப்போது ஒரு அக்னியினால் அது சீரணம் செய்யப்படுறதா இருந்தால் அதில் புழு உற்பத்தி ஆகிறதுக்கு எப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது? ஒரு உயிர் எப்படி அதில் வாழ முடியும்? அக்னியிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த பொருள்களில் எப்படி வந்து ஒரு புழுக்கள் உற்பத்தி ஆக முடியும்? அந்த சாம்பல்லையே எந்த ஒரு புழுக்களும் உற்பத்தி ஆகிறது கிடையாது. அதனால தான் அந்த சமாதி அடக்க செய்யும் போது கூட சுற்றியும் ஏன் வந்து அந்த திருநீருன்னு சொல்லக்கூடிய சாம்பலை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாம்பலில் வந்து எந்த ஒரு உயிரினமும் அந்த சாம்பலை ஆதாரமாக கொண்டு வாழ முடியாது. அந்த சாம்பலை இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த உயிர்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அங்கே எந்த ஒரு பந்தமும் ஏற்படுத்திக்க முடியாது. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு அந்த மண் சுற்றி இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து வரக்கூடிய புழுக்களோ பூச்சிகளோ இல்லை கிருமிகளோ கூட அந்த உடம்பை எந்த வகையிலையும் சேதப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை சுற்றியும் நம்ம சாம்பல் இடுறது ஒரு வழக்கம் இருக்குது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி ஒரு அக்னியினால் எரியப்பட்டு சீரணம் செய்யக்கூடிய ஒரு மலத்தில் புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அதுவும் வாய்ப்பு இல்லை தான். நாம் ஒரு சிலது வந்து சரியாக விழுங்காமல் அதை அப்படியே அறவைக்கோட நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த அவசரமாக சாப்பிட்டு அதை அப்படியே கருவேப்பிலையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை நம்ம அப்படியே விழுங்கியிருப்போம். அது கூட மலத்தில் அப்படியே வர்றதை நம்ம கவனிக்கவே செய்கிறோம். அப்போது இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது இந்த அக்னி அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு இதுவும் அந்த சீரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் ஆனது நடக்கிறது கிடையாது. இது அவங்களுக்கு அந்த சீரணம் எப்படி நடக்குதுங்கிற அந்த அடிப்படையான ஒரு யோசனை இல்லாததுனால வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அப்போ எப்படி தான் அந்த சீரணம் உள்ளே நடக்குது வயிற்றுக்குள்ளார அப்படின்னா அது ஒரு எரிக்குழியை கிடையாது, எரிகிற ஒரு குழி அது கிடையாது, எரித்து சீரணம் செய்யக்கூடிய ஒரு குழி அது கிடையாது. ஆனால் அது எருக்குழி. எரு இடுறது எப்படி, ஒரு விவசாயத்தில் குழியை தோண்டி அதில் இந்த நம்மளுடைய வேஸ்ட் பொருள்கள்லாம் உள்ளே போட்டு அதை நம்ம மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாட்களில் அது வந்து குமிறி போய் அதில் வந்து அது அழுகி புழுங்கி போய் அதில் வந்து ஒரு நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகும். அந்த நுண்ணுயிரினுடைய கழிவிலிருந்து நம்ம அந்த உரமாக நிறைய சத்துக்கள் கிடைக்கும். பொட்டாசியம், பாஸ்பரஸ்,
அப்படி யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா தாவரங்களுக்கு தேவையான உரங்கள் அங்கே வந்து கிடைக்குது. ஸோ நாம் ஒரு உரம் தயாரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த நமக்கு தேவையில்லாத பொருள்களோ அந்த அழுகக்கூடிய அந்த மக்கி சிதைந்து போகக்கூடிய பொருள்களை அதில் போட்டு நாம் அதையே குமுற வைக்கிறோம், அதை அழுக வைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வயிற்றுக்குள்ளாரையும் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. எப்படி தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை நாம் அழுகி போய் அதிலிருந்து நம்ம எடுக்கிறோமோ அதே போல் தான் நாம் சாப்பிட்ட உணவும் உணவு பைகளில் இருந்து அது அழுகி குமுறி போயிடுது, அது வந்து புழுங்கி போயிடுது. அப்படி அந்த புழுங்கி போகக்கூடிய அதைத்தான் நாம் சீரணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சீரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே ஏற்கனவே நம்ம போடப்பட்ட பொருள்கள் அது காற்றினுடைய நடமாட்டமானது அங்கே தடைப்படும். ஏன்னா உணவு பைக்குள்ளார ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஒரு 3/4 அளவுக்கு நாம் உணவுகளை போட்டு ஃபுல்லாக அதை நிறச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது சீரணமாகக்கூடிய அந்த சமயத்தில் அங்கே வந்து காற்றினுடைய அந்த போக்குவரத்துங்கிறது அங்கே குறைவுபடும். காற்றினுடைய போக்குவரத்து குறைவுபடும் போது அங்கே வந்து இயல்பாகவே ஒரு உபசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று நடக்கும். ஒரு உஷ்ணம் ஒன்று அங்கே க்ரியேட் ஆகும். ஒரு ரூமில் 10 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னா அங்கே ஒரு 100 பேர்த்த கொண்டு போய் அடைச்சோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் என்னாகும், அந்த காற்றினுடைய ஓட்டங்களுக்கு தடை ஏற்படும். ஒரு நல்ல காற்று உள்ளே வர்றதுக்கோ இல்லை அசுத்த காற்று வெளியில் போகிறதுக்கோ ஒரு தடை ஏற்படுற மாதிரி எல்லா கதவு ஜன்னலையும் மூடி வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர்த்த ஒரு ஹாலுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு உஷ்ணம் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஏன்னா அந்த காற்றினுடைய போக்குவரத்துக்கு அங்கே தடை ஏற்படுறதுனால. அதே மாதிரி தான் நம்ம வயிற்றுக்குள்ளாரையும் மற்ற நேரங்களில் காலியாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அங்கே எந்த ஒரு உஷ்ணமும் உண்டாகிறது கிடையாது. ஆனால் ஒரு உணவு குழாய்களுக்குள்ளார உணவுப் பொருள்கள் போய் விழுகும்போது அந்த உணவு பை நிறைந்து போகும்போது அங்கே ஒரு உபசம் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த உபசம் தான் இங்கே உலக ஜனங்கள் அதை அக்னி அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த அக்னியானது நெருப்பினால் உண்டாக்கப்பட்ட அக்னி கிடையாது. அது காற்றினுடைய அந்த ஓட்டத்துக்கு தடை ஏற்பட்டதுனால ஏற்பட்ட ஒரு உபசம் அது. அந்த உபசம் ஒன்று வரும்போது அங்கே உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், வியர்வையும் வரும். நமக்கே வெயில் காலத்தில் கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் இல்லை தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த உபசம்ங்கிறது ஏற்படும். என்ன தான் ஃபேன் போட்டாலும் அது ஏற்கனவே இருக்கிற உஷ்ண காற்றைவே தான் திரும்பி திரும்பி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜன்னல் கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டு தூங்குவோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த உஷ்ண காற்று வெளியில் போயிட்டும் வெளியில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று உள்ளே வந்து நமக்கு அந்த உபசத்தை சமநிலைப்படுத்தும். அந்த மாதிரி உணவு பைகளுக்குள்ளார இந்த காற்றினுடைய போக்குவரத்து இல்லாத காரணத்தினால அங்கே உபசம்ங்கிறது ஏற்படும். அந்த உபசம் போடும்போது நம்ம உடம்புல எப்படி வியர்வை உற்பத்தி ஆகுதோ அதே போல் உணவு குழாய்களுக்குள்ளாரையும் அந்த உணவு பைக்குள்ளாரையும் ஒரு வியர்வை அப்படின்னு ஒன்று அங்கே உண்டாகவே செய்யும். அந்த வியர்வைக்கு பேர் தான் ஸ்வேதம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்வேதம் அப்படின்னு சொன்னால் சுக்கிலம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சுக்கிலம் அப்படிங்கிறது தான் அங்கே உற்பத்தி ஆகிறதுக்கான அந்த உபசம் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடெலாம் சீரணமானதுக்கு அப்புறம் அந்த சத்துக்களாக வர்றதில் அந்த சுக்கிலம் உற்பத்தி ஆகிறது கிடையாது. அதை சீரணம் பண்ணக்கூடிய ப்ராசஸில் வரக்கூடிய அந்த உபசத்தில் தான் சுக்கிலமானது உற்பத்தி ஆகுது. எங்கே உடம்புல உஷ்ணம் உண்டாகுதோ அங்கெல்லாம் வந்து இந்த சுக்கிலமானது உண்டாகவே செய்யும். எங்கெல்லாம் அந்த அக்னி அதிகரிக்குதோ அங்கே வந்து வியர்வை உண்டாகவே செய்யும். நம்ம உடல் உழைப்பு செய்யும் போது வரக்கூடிய வியர்வையும் இருக்குது. யோக பயிற்சி செய்யும் போது நமக்கு உண்டாகக்கூடிய உஷ்ணத்துலேயும் அந்த வியர்வையானது வரவே செய்யுது. அதை சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பிரிப்பாங்க. அது யோகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிக அளவில் பயிற்சிகளை செஞ்சு அந்த உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தை அதிகப்படுத்திகிட்டே வருவாங்க. அதன் மூலமாக வியர்வையாக இருக்கக்கூடிய சுக்கிலம் அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சுக்கிலத்தினுடைய செலவை அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சு சுக்கிலத்தினுடைய உற்பத்தியை பெருக்கவும் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த புருவ மத்தியத்தில் சுக்கிலம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்திலேருந்து அது தட்டு மாதிரி இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு கீழே தட்டு மாதிரி இருக்கக்கூடிய பாகம் அந்த உபஸ்தத்தில் சுக்கிலம் நிறைஞ்சிருக்கும் போது அதிலிருந்து தான் அந்த சுக்கிலமானது வடிஞ்சு கீழே இறங்கி வரும். அது தான் அமிர்தம் அப்படின்னு சொல்லி யோகிகள் வந்து பருகிறதா சொல்கிறாங்க. அதுதான் சாமி சக்தி பூஜை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் 19வது அத்தியாயத்தில் அதை பற்றின விளக்கங்களை அவர் சாமி கொடுத்துருப்பார். அப்போ அந்த சுக்கிலத்தினுடைய உற்பத்தி அதிகப்படுத்துறதுங்கிறது
இந்த யோகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உஷ்ணத்தினால தான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் நம்ம சாப்பிடும் போதும் கூட அந்த சுக்கிலத்தினுடைய உற்பத்திங்கிறது உண்டாகுது. ஸோ அதனால தான் இந்த 2 நேரங்களிலுமே யோக பயிற்சி செய்யும் போதும் கிடைக்கக்கூடிய உஷ்ணத்தில் சுக்கிலத்தினுடைய உற்பத்திங்கிறது நடக்குது. சீரணம் செய்யும் போதும் ஏற்படக்கூடிய அந்த உபசத்தில் சுக்கிலத்தினுடைய உற்பத்தி அதிகமாகவே அதில் கிடைக்கவே செய்யுது. அதனால தான் இந்த 2மே ஈஸ்வர சேவை செய்வதற்கு சமமான ஒரு செயல்முறை அது. அதனால தான் சாப்பிடும் போதும் ஜப சமயத்துலேயும் சாமி என்ன சொன்னார், நமக்கு இடுப்பில் ஒரு ஆடை மட்டுமே இருந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா 2லையுமே அந்த சுக்கிலத்தினுடைய உற்பத்திங்கிறது இருக்கவே செய்யுது. அது நம்மளுடைய தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜீவசக்தியான வாயுவுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருளே அந்த சுக்கிலம் தான். அதை பற்றி சாமியை அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை பற்றி பேசும்போது அவர் 13வது அத்தியாயத்தில் அதை பற்றின விளக்கங்கள் கொடுத்துருப்பார். அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து அதுதான் அந்த அக்னியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள். அதனால் அதுக்கு அக்னி சொரூபமான சுக்கிலம்னு கூட சொல்லுவாங்க. அக்னியிலிருந்து உண்டானதுனால அது அக்னி சொரூபமான சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறது. அந்த சுக்கிலம் தான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் பிரம்மமாக இருக்கக்கூடியது. அந்த சுக்கிலமானது கெட்டிப்படப்பட நம்ம பிரம்மத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த சுக்கிலமானது இலகி இருக்கிற சமயத்தில் நீர்த்து போகக்கூடிய அந்த சமயத்தில் இருக்குது, கெட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பிரம்மத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மாயை அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த நம்மளுடைய எல்லா சிருஷ்டிகளுக்கும் சரி, நாம் ஒரு செயல் செய்கிறதுக்கும் சரி, நம்முடைய உடம்புனுடைய வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் சரி, இந்த சுக்கிலமானது ரொம்ப அடிப்படையான காரணமாக இருக்குது. அதனால தான் அந்த பிரம்மாண்ட கடாகம் சுவேஜோத் பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தினுடைய தன்மையை பற்றி சொல்லப்பட்ட ஸ்லோகம். அது எப்படி அந்த குழிக்குள்ளார அந்த குமரி போய் அதில் ஒரு விஷயம் ஒரு எருங்கிறது நமக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளாரையும் அந்த உபசத்தில் சுக்கிலம் கிடைக்குது. அந்த சுக்கிலத்தினால் அந்த உபசத்தினாலேயும் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த குமரி போய் அது அழுகி போய் அங்கேருந்து புழுங்கி போய் அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த சத்துக்கள், அதிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய சத்துக்கள், அதன் மூலமாக நமக்கு ரத்த நேரத்தில் ஒரு கரையும் கிடைக்குது. அப்போது சீரணம் பண்ணும்போது நமக்கு 2 பொருள்கள் கிடைக்குது. ஒன்று உபசத்திலிருந்து ஏற்படக்கூடிய சுக்கிலமும் அந்த சத்துக்கள் கிடைக்கக்கூடிய, அதாவது சீரணம் செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சத்தாக ரத்த நிற கரையும் கிடைக்குது. அதை தான் ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரத்தத்துக்கு தான் ஸ்ரோனிதம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரோனிதமாக இருக்கக்கூடிய ரத்தம் இந்த உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். இந்த உடம்பை போஷிப்பதற்கு தேவையான விஷயத்தை இந்த ரத்தம் பார்த்துக்கும். நம்முடைய ஜீவனை போஷிப்பதற்கான வேலைகளை இந்த சுக்கிலம் பார்த்துக்கும். அப்போ ஜீவன் சரியாக இருக்கணும், சத்வகுணத்தோட நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சுக்கிலம் அவசியம். இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக ஊட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரத்தம் அவசியம். ஸோ இந்த 2மே சாப்பிடக்கூடிய சமயத்தில் நமக்கு கிடைக்கவே செய்யுது. அப்போது கடைசி வரைக்கும் சாப்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு ஆயுள் நீட்டி தானே இருக்கணும், ஜீவனுக்கு தேவையான அந்த சுக்கிலமானது கிடச்சிக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அது அந்த சீரண சக்தி அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறதுக்கும் வயதான சமயத்துலேயும் மாறுபடும். சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க, கல்லை சாப்பிட்டா கூட கரைஞ்சி போகிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீரண சக்தியை பற்றி பேசும்போது அதிகப்படியான சீரணம் இருக்கக்கூடிய ஒரு வயசு அப்படின்னு இந்த இளமை காலத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வயசாகிடுச்சுன்னு சொன்னாலே அந்த எளிமையான உணவு, அந்த சுவை அடக்கமான ஒரு உணவு, நம்ம நேரத்துக்கு பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். பசிச்சா சாப்பிடணும், அதிக அளவில் சாப்பிடக்கூடாது, நிறைய கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அந்த சீரண சக்திங்கிறது அங்கே குறைஞ்சு போயிடுது. ஆனால் என்ன தான் சீரண சக்தி குறைஞ்சாலும் ஒரு இளையவன் எப்படி பார்க்கறதோ கேட்கறது அறிகிறது மூலமாக தன்னுடைய சக்தியை செலவு பண்ணுறானோ, அதே சக்தியினுடைய செலவு வயசான காலத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அங்கேயும் நம்ம நிறுத்துறது கிடையாது. ஸோ செலவை நம்ம எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, ஆனால் உற்பத்தி மட்டும் கண்ட்ரோல் ஆகுது. அதனால தான் நமக்கு சக்தி குறைபாடுங்கிறது முதியவனாகும் போது நமக்கு உண்டாகிறதுக்கு காரணம். சீரண சக்தி குறையும் போது நம்மளுடைய வெளியில் செலவு பண்ணக்கூடிய சக்தியும் குறைச்சி வச்சுருந்தோம்னு சொன்னால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் இளையவனாக இருக்கும்போது செய்யக்கூடிய அதே சக்தியினுடைய இழப்பை முதியவனானதுக்கப்புறமும் செஞ்சோன்னு சொன்னால் அந்த இளையவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்தானது முதியவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த ஷார்ட்டேஜ்னால தான் அவங்களுக்கு உடலானது ரொம்பவும் மோசமான நிலைமையில் நிறைய வியாதிகளை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி சக்தியற்ற நிலைமையிலையும் போகிறதுக்கான ஒரு காரணங்கிறது ஏற்படுது.
அப்படி அந்த சுக்கிலம் ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பொருள்களும் சீரணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில கிடைக்கக்கூடியது. இப்போ இந்த மலத்தில் ஜீவிகள் உற்பத்தியாச்சு இல்லைங்களா, அது எப்படி உண்டாகுது அப்படின்னா, ஒரு உயிர் அப்படின்னு ஒன்று உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 பொருள்கள் வேணும். அதை பற்றி சாமியை 6ஆம் அத்தியாயத்தில் சுக்கிலத்தினுடைய அந்த விஷயம் பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார். அந்த ஆண் சுக்கிலம் எப்படி இருக்கும், பெண் சுக்கிலம் எப்படி இருக்குங்கிற அந்த தன்மைகளை பற்றி விளக்கும் போது சொல்லியிருப்பார். 3 பொருள்கள் அதில் இருக்குது அப்படின்னு. சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரும், ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தமும், சுக்கிலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த வாயுவால் இந்த 3 பொருள்களும் தள்ளப்படும் போது அங்கே ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறத நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு சந்தானம் உற்பத்தி ஆகிறத கவனிக்கிறோம். அதே நம்ம உடம்புக்குள்ளார ஏற்கனவே அது நீரால் தான் இந்த உடம்பே இன்னும் அதிகப்படியாக இருக்குது. காற்றும் நீரும் சேர்ந்தபடி தான் இருக்குது. அதில் சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் இப்போ ரெடியாக இருக்குது. ஒன்றே ஒன்று வேணும், அது வாயு. அந்த வாயு ஒன்று அதோட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே உடனே ஒரு உயிர் உற்பத்தி ஆகிறதுங்கிறது சுலபம். அது நம்மளை மாதிரி ஒரு உருவ அமைப்போட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கிருமிகளாக கூட இருக்கலாம், புழுக்களாக கூட இருக்கலாம். அப்படி சேர்ந்து தான் ஒரு ஜீவிகள் கிடைக்குது. இப்போது நமக்கு ஒரு லங்ஸில் வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸினுடைய அந்த ஒரு ஜவ்வே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய அந்த சுவரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். அதில் போய் புகையை அடைச்சி அந்த புகை அந்த லங்ஸினுடைய அந்த சுவரை அரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே புண்ணு ஏற்படும். அந்த புண்ணு ஏற்படும் போது அந்த ஏற்கனவே அந்த செதையை கிழிச்சதுனால, அந்த புண்ணு கிழிச்சதுனால அங்கேருந்து ரத்தம் வரும். அப்போ அங்கே ரத்தம் ரெடியாக இருக்குது. அந்த ரத்தமான அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்கு அங்கே சுக்கிலம் போக வேண்டியதாக இருக்கும். அந்த வெள்ளை அணுக்களாக இருக்கக்கூடிய சுக்கிலம் அங்கே போகும்போது இப்போ ரத்தமும் சுக்கிலமும் சரியாக போச்சு, ரெண்டுமே சேர்ந்துருச்சு. அது ஏற்கனவே இருக்கிறது காற்றுப்பையில் தான். அங்கே வாயுவுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால் வாயுவினுடைய சேர்க்கையும் அங்கே அதிக அளவிலே இருக்கும். அப்போது சுக்கிலம், இந்த ரத்தம், வாயு இது சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே ஒரு உயிரினுடைய உற்பத்தி ஆகும் அப்படின்னு சாமி சொல்கிறபடி அந்த லங்ஸில் ஏதாவது ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஒரு கிருமி உற்பத்தி ஆகிறதுக்கான அதிக அளவில் ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்பட்டுரும். அப்படி ஏற்படும் போது அதை டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய காச நோய், அது ஒரு பாக்டீரியானால் உண்டாகக்கூடிய ஒரு நோயாக அறிவியலில் இங்கே சொல்லுவாங்க. அதுக்கு காரணமும் கூட அங்கே சுக்கிலமும் அங்கே ரத்தமும் அங்கே வாயுவும் சேர்ந்ததுனால தான். இதே போல் தான் நம்ம வயிற்றுலையும் அங்கே ஏற்கனவே சுக்கிலம் உற்பத்தி ஆகிடுச்சு, ரத்தமும் அங்கே உற்பத்தி ஆகிடுச்சு, கூடவே வாயுவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இயல்பாகவே ஒரு உயிர் உற்பத்தி ஆகிரும். அது கிருமியாகவோ புழுக்களாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அது உற்பத்தி ஆகிரும். அப்படி உற்பத்தியான அந்த உயிர்களை தான் நாம் மலத்தில் கவனிக்கிறோம். அது ஏற்கனவே அந்த சீரணம் செஞ்சு தன்னுடைய சத்துக்களை பிரித்து எடுத்து ரத்தமாக மாற்றினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய சக்கையை அது மலமாக வெளியில் தள்ளும். இந்த கரும்பு ஜூஸ் பிழிகிற இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நல்லா சக்கையாக பிழிஞ்சுக்கிட்டு அந்த சக்கையை தூக்கி தூர போட்டுருவாங்க. அதில் இனிப்பு சுவையே இருக்காது. ஏன்னா எல்லா இனிப்பு சுவையும் நம்ம சாராக பிழிஞ்சு எடுத்துட்டோம். அந்த மாதிரி அந்த உணவில் இருந்த சத்துக்கள் எல்லாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சக்கையை, அது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருளை மலமாக வெளியில் தள்ளிடும். அப்படி வெளியில் தள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் கூட அதோட சேர்ந்து வெளியில் தள்ளப்படும். அதை தான் நம்ம கவனித்து பார்த்தா மலத்தில் அந்த உயிர் உற்பத்தி ஆகியிருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். அதனால் வயிற்றில் அக்னி கிடையாது, ஆனால் அங்கே ஒரு குமுறல் ஏற்படுது. அங்கே உபசம் அப்படின்னு ஒன்று ஏற்படுது, காற்றினுடைய நடமாட்டம் இல்லாதனால. அந்த உபசத்தை தான் இவங்க வந்து ஒரு உபசம் உண்டாகணும்னா அதுக்கு அக்னி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அக்னி இருக்கிறதாக, அக்னியினால் ஜீரணம் பண்ணுறதாக உலக மக்கள் தவறாக எண்ணக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு. அதனால் வயிற்றில் அக்னி கிடையாது. அது எங்கே அந்த அக்னி இருக்குது அப்படின்னா அக்னி நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம புருவ மத்தியத்தில் தான். ஏன்னா பிரகாசம் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே தான் அக்னி இருக்கும். அக்னி இருக்கிற இடத்துல தான் பிரகாசம் இருக்கும். அப்போது நம்ம வயிற்றில் அக்னியை வச்சுக்கிட்டு பிரகாசம் மட்டும் புருவ மத்தியத்திலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அக்னி நேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் தான் அங்கே இயல்பாகவே நமக்கு உஷ்ணம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் இருக்குது. அங்கே தான் ஆத்ம சூரியன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சூரியனானது அங்கிருந்து பிரகாசத்தை வெளிமுகமாக வியாபிக்க வைக்குது. இப்போ இந்த உண்டான சுக்கிலம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வயிற்றுக்குள்ளார உணவு பைக்குள்ளார ஒரு சுக்கிலம் உற்பத்தி ஆகிடுச்சு. ரத்தம் அது இயல்பாகவே அது பாட்டுக்கு ரத்த ஓட்டத்தோடு கலந்து போயிடும். ஆனால் இந்த சுக்கிலமானது ஸ்டோரேஜ் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் சாமி
பின்வரும் அத்தியாயங்களில் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவார். அது எங்கே ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த உபசம் லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார். அந்த பூர்வ மத்தியத்தில் தான் அதனுடைய சுக்கிலத்தினுடைய ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் அது சேவிங்ஸில் இருக்கும். அங்கிருந்து தான் நாம் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பார். இப்போ வயிற்றில் உண்டாக்கப்பட்ட சுக்கிலமானது, அந்த சீரணம் பண்ணும்போது உண்டாக்கப்பட்ட சுக்கிலமானது எப்படி பூர்வ மத்தியத்துக்கு போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வேணும் இல்லைங்களா? அதுக்கான பதில் என்ன சாமி சொல்கிறாருன்னா, இந்த வெளியில் இருக்கக்கூடிய சூரியனை கவனித்து பாருங்கள். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த இலைகள், அதுக்கு சத்து குறைபாடு ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய பச்சையத்தை அதை என்ன பண்ணுதுன்னா மொத்தமாக அது உறிஞ்சி எடுத்துருது. அதனால் அந்த இலை சருகு ஆகி அதை காஞ்சு போய் சருகாகி அது கீழே உதிர்ந்து விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அப்புறமா அது என்ன பண்ணுவாங்க, அதை இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடியது. அடுத்தது வசந்த காலம் வரும்போது மறுபடியும் அந்த இலைகளெல்லாம் துளிர் விட்டு மறுபடியும் பச்சை பசேல்னு அந்த மரத்தினுடைய புது இலைகளெல்லாம் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சூரியன் எப்படி ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பச்சையத்தை முழுவதுமாக உறிஞ்சி எடுத்து அந்த இலையை சருகாக்கி கீழே உதிர செய்தோ, அது போல் நம்ம உடம்புல எங்கே அக்னி உற்பத்தி எங்கே சுக்கிலம் உற்பத்தி ஆகிருக்கோ அந்த சுக்கிலத்தை இந்த பூர்வ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன் உறிஞ்சி எடுக்கிறாரு. அந்த பச்சையத்தை உறிஞ்சுற மாதிரி இந்த சுக்கிலத்தையும் அவர் உறிஞ்சி எடுக்கிறாரு. இப்போ தான் அது நம்முடைய பூர்வ மத்தியத்துக்கு இல்லை இருக்கக்கூடிய சுக்கிலத்தினுடைய ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கு சுக்கிலமானது கடத்தப்படுது அப்படிங்கிறதையும் சாமி இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால் அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சூரியன், அதாவது பிராணன் இருக்கிறது, அது நம்மளுடைய மேல் பாகமாக இருக்கக்கூடிய பூர்வ மத்தியத்தில். அதுக்கு அக்னி நேத்திரம்னு பேர். அந்த இடத்துக்கு தான் நம்ம இருதயம்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே தான் அக்னி இருக்குது. எந்த இடத்துல அக்னி இருக்குதோ அதுதான் இருதயம் அப்படின்னா அது நம்முடைய பூர்வ மத்தியம் தான் அப்படிங்கிறதையும் இங்கே சாமி நமக்கு இந்த உதாரணம் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ இது இரண்டாவது ஒரு உதாரணமாக நாம் இன்றைக்கி அதை கவனிச்சிருக்கிறோம். ஸோ மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை நீங்கள் தெரிவிக்கிறதா தான் தெரிவிக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஒரு சின்ன கொஸ்டின் ஐயா. ஐயா சொல்லுங்க. இப்போ இந்த சூரியன் தான் அந்த பச்சையத்தெல்லாம் உறிஞ்சுதுன்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்கய்யா. அப்புறம் அது காஞ்சி போய் விழுது. ஆமாங்க. பட் சில கோல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் சூரியனே அந்த இதே பவரே இருக்காது, ரொம்ப டல்லா தான் இருக்கும். அந்த நேரத்திலும் இலை உதிரதான் செய்யுது. அப்ப அது எப்படி உதிருது? அது எப்படி காஞ்சி உதிருமா இல்ல பச்சையாக உதிரிடுமா? இல்லைங்க, அதாவது சூரியன் வராத சமயம்லாம் கிடையாது. சூரியன் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது மேகங்களால மறைக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். நீங்க சொல்லக்கூடிய அந்த கிளைமேட் கண்ட்ரோல்ல மேகங்களால மறைக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று, அந்த பச்சையத்தை உறிஞ்சி எடுக்கிறது சூரியனுடைய அந்த உஷ்ணம் தான். அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் தான் அந்த வேலையை அது செய்யுது. இருட்டில் எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி நடக்காது. முழுவதும் இருட்டாகவே இருக்குது, சூரியனே வரல அப்படின்னு சொன்னால் அந்த எந்த இலையுமே காஞ்சு போய் கருகி கீழே விழுகாது. நம்ம ஒரு வடகத்தையே நம்ம மேலே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுது, அது சுண்டி போய் அந்த இருக்கிற நீரெல்லாம் ஆவியாகி போய் அது சுண்டி அது வத்தி போகிறதுக்கு காரணமே அந்த உஷ்ணம் தானே. ஸோ அந்த உஷ்ணம் தான் அது எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு இருக்கவே செய்யுது. அதில் ரொம்ப அதிக அளவில் நமக்கு எங்கே அந்த உதிருதல் தன்மை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடை காலத்தில் தான். அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அதிக அளவில் அந்த வேலைகள் நடக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய குளிர்காலத்தில் அந்த சத்துக்கள் முழுவதுமாக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இலைகளுடைய சத்துக்கள் முழுவதுமாக தீர்ந்து போய் அது விழுகிறது. அது ஏற்கனவே அது எல்லா சமயத்திலையும் அது உரியறது கிடையாது. சாமி அதுலேயும் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, சத்துக்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த இலைகளினுடைய பச்சையத்தை அது உரியறதா சொல்கிறார். இயல்பாக இருக்கக்கூடிய அந்த இலையினுடைய சத்துக்கள் அது உரியறது கிடையாது. எந்த இலைகளுக்கு சத்துக்கள் குறைவாக இருக்குதோ அதனுடைய பச்சையத்தை அவர் உறிஞ்சி, ஏன்னா அதை உதிர பண்ணணும், அப்போ தான் அடுத்தது ஒன்று புதுசாக முளைக்கும். அப்போ சத்து குறைவுபட்டுருச்சா, அப்போ அதை உதிர விடணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் சொல்கிற குளிர்காலத்தில் அது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக சத்து குறைஞ்சு போயிட்டே இருக்குது. அது முழுவதுமாக தீர்ந்து போய் அது உதிர்ந்து கீழே விழுகிறதா இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உதிர்றதை விட கோடை காலத்தில் தான் அதிக அளவில் உதிரும்.
ரொம்ப ரேரா தான் நீங்க சொல்லக்கூடிய குளிர்காலத்துல அது உதிர்ந்து விழுகிறது. நீங்க கோடை காலத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா மரத்துல ஒரு இலை கூட இருக்காது. வெறும் மரத்துல கிளைகள் மட்டும்தான் இருக்கும். தண்டு கிளைகள் மட்டும்தான் இருக்கும். இலைகளே இருக்காது. அதை இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை காலமாகவே அதை பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆமா. அதுக்கப்புறம் இலைகளை துளிர் விட்டோம்னா இந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த காலகட்டங்களை நம்ம கவனிச்சு பார்க்குறோம். அதான் இப்போ இந்த கோல்டு கண்ட்ரிஸ் கூட இலையுதிர் காலம் இருக்கு. ஆமா ஆமா இருக்குது. அது உதிரும் போது பச்சையாவே உதிரிடுமான்னு கேக்குறேன். பச்சையா உதிர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கு சத்து குறைவாய் போய் தான் அது உதிருது. சத்து குறைவாய் போய் தான் உதிருது அங்கேயும். இப்போ அதுதான் நான் குளிர்காலத்துல நம்ம கண்ட்ரிலேயே பாருங்கன்னு நான் சொல்றேன். குளிர்காலத்திலேயே கூட ஒரு சில இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னா சத்து குறைவாய் போய் விழுகுது. ஆனா சூரியனுடைய தாக்கத்தினால காஞ்சு சருகாக போய் விழுகிறது கிடையாது. சத்து குறைவாகிறதுனால அது உதிர்ந்து கீழே விழுகுதே தவிர அது இந்த கோடை காலத்துல உதிர்ந்து விழுகிற மாதிரி அது காஞ்சு சருகாய் போய் அப்படி விழுகிறது கிடையாது. அது நமஸ்காரங்க. ஐயா ஜெகதீசன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நீங்க கூட இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலாங்கய்யா உங்க புரிதல்ல இருந்து. சரி சரி சரி. அதாவது நல்ல சயின்ஸா சில கேள்விகள் கேட்குறாரு. அது நல்லா இருக்குது. அப்புறம் நேற்றும் அது மாதிரி கேட்கும்போது அந்த சயின்ஸாக தான் அது போச்சு. அந்த சயின்ஸுங்கிற ஆங்கிளில் தான் அந்த கோணம் இருக்குது. அதாவது நம்ம பேசுறது இந்த ஆன்மீக நுட்பத்தில் சேர்த்து பேசுகிறோம். அவர் சயின்ஸாகவும் கொஞ்சம் ப்ரூஃப் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அப்படி கேள்வி கேட்குறாரு. இப்போ ஊசி இலை காடுகள்னு இருக்கு. அசாம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கு. அதனால இப்போ நமக்கு முடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி சைஸ். இங்கே தமிழ்நாட்டுலதான் இந்த 6 விதமான கிளைமேட் எல்லாம் வரும். முன்பனி காலம், பின்பனி காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம், கோடை காலம், காலம், இளவேநீர் காலம், இப்படி எல்லாம் நமக்கு காலங்கள் இருக்குது. ஆனா இது எல்லா தேசத்துலயும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த கண்டிப்பா இருக்குது. இப்ப ஆப்பிரிக்கால இருக்கவங்களுக்கு முடி பாத்தீங்கன்னா சுருட்டை சுருட்டையா இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி யாரோ ஒரு சிலருக்கு தான் சுருட்டை இருக்குது. அதனால இயற்கைக்கு எல்லா அறிவும் இருக்குது. எந்த இடத்துல எதை எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணும். பொதுவா சூரியனோட கேரக்டருங்கிறத சாமி சொல்றாரு. அதாவது சூரியன் எங்க எந்த பொருள்ல எந்த சத்து இருந்தாலும் அது நேரடியாக உறிஞ்சு கொள்ளும் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். இந்த சத்து கொள்ளும் அப்படிங்கிறத காய செய்யறது அதோட வேலை. அப்ப காய போனா அதுல இருக்கிற ஈரத்தை காய வைக்குது. கரெக்டா? அப்ப ஈர உறிஞ்சும். அப்போ இந்த உள்ள இருந்து சத்து வந்துகிட்டே இருந்தா அதுல இருக்கிற ஆவி போயிட்டு இருந்தா காயறதுல. மரம் உள்ள இருந்து எப்ப சத்து கொடுக்கறது நிறுத்துதோ அப்பதான் அந்த இலை காயுது. அப்ப இலை பெருசு வச்சு இதுக்கு மேல இலையை பெருசு பண்ணக்கூடாதுன்னு மரம் முடிவு பண்ணுது. வேர்ல இருந்து அதுக்கு சேராது சத்து. அப்ப சத்து சேரலன்னு சொன்ன எப்படி நமக்கு முடிக்கு சத்து உள்ள இருந்து அது கொடுக்கலையோ அப்ப நமக்கு நரமுடி ஆகி போகுது. இதே மாதிரிதான். அப்போ இலை இங்க இலையில நீராவியை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பதான் மரம் தன்னுடைய வெப்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி குளிர்ச்சி பண்ணிக்கும். அப்போ இலை வழியா சுவாசம் நடக்கிறதும் இருக்கு. அதே இலை வழியா அந்த வெப்பமா ஆவியா கொடுத்து அந்த மரத்தோட அட்மாஸ்பியரை கிளைமேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அதனால அதுக்கும் இலை பயன்படுது. அப்போ பச்சையன் டார்ச் உற்பத்தி ஸ்டார்ச் உற்பத்தி பண்றதுக்கும் அந்த இலையத்தான் அது பயன்படுத்திக்குது. அப்ப இலை ஒரு மரத்துல எப்படி இருக்குதோ கெட்டியாவும் இருக்கும், லேசாவும் இருக்கும், இலை விதவிதமா இருக்கும். இதை விட இன்னொன்னு முக்கியமான விஷயம், ஒரு பூ எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல காய் இருக்கணும், எப்படி தேனி பார்த்து கட்டுது, எவ்வளவு லிட்டர் கணக்கான அந்த இடத்துல, அதே மாதிரி குருவி எப்படி கரெக்டா தூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டுது, இதெல்லாம் பறவை ஞானத்தோட செய்தோ அப்படியே மரமும் ஞானத்தோட எந்த பக்கத்துல இருந்து கிளைய கொண்டு போனா கரெக்டா சன்லைட் கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்குது. ஜாமெட்ரி பாக்ஸா இருக்குது அதுகிட்ட கரெக்ட் டிகிரியில இருக்கணும்னு. ஆனா அதுக்கு அந்த அறிவு இருக்குது. அதுதான் சொல்றாரு சுவாமி விவேகானந்தரு. ஏதோ ஒரு அவசரத்துல சில சமயத்துல அசால்ட்டா சில சமயம் இயற்கை செயல்படும். அப்ப
அப்பத்தான் சில குறைபாடுகள் இருக்குது. கோணையா இருக்கிற ஒரு வாழைப்பழமோ, இல்ல கோணையா இருக்கிற ஒரு மாம்பழமோ, சொத்தையா இருக்கிற மாம்பழமோ, சில சமயம் அப்படித்தான் குழந்தைகள் பிறப்புல கூட சில மிஸ்டேக். நம்ம செய்யற தவறு இல்லாம இயற்கையே சில சமயம் அசால்ட்டா விட்டுருது. இருந்திருக்கிறாரு. அப்படி சில நேரங்கள்ல தவறு, பெரும்பாலும் அக்யூரேட்டா பண்ணும். அதுதான் நேச்சரோட ஹேபிட்டே. அது பண்ண தப்பு இருக்காது. அப்ப நம்மளே வந்து நம்மளா ஒரு வேலையை செய்யறத விட இயற்கையா அமையறது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பல விஷயங்களை பார்க்கலாம். தானா அமைஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரிதான் இந்த இலை, இந்த செடி கொடியோட வளர்ச்சி, இது எல்லாமே வந்து இயற்கையோட நுண்ணறிவுப்படி அது இயங்குது, நடக்குது. ஆனா சூரியனோட கேரக்டர் படி அது அந்த இலையை காய வைக்கணும். அப்ப அந்த சத்து உள்ள மரத்துல இருந்து வரல அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது காஞ்சி போகும். காஞ்சி போனோம்னா அந்த அது ஆட்டோமேட்டிக்கா உதிர்ந்துருது. அப்ப பழமும் அப்படிதான். பழுத்து போச்சு அப்படின்னா அந்த காம்புல அந்த எஃபெக்ட் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது இப்படியே தான் இருக்குது. இதுல வித்தியாசமா இயற்கை இருக்குது. இயற்கை பத்தி பேசினா எக்கச்சக்கமா போயிரும். இருந்தாலும் லேசா ஒரு வார்த்தை சொல்லு. ஏறு சிங்கு இறங்கு சிங்குன்னு ஒரு மரம், ஒரு அழுகண்ணி மரம், தொழுகண்ணி மரம் எப்படி சொல்றோமோ அது மாதிரி ஏறு இறங்கு சிங்குன்னு ஒரு மரம் இருக்குது. இதுல வந்து காயை நம்ம எடுக்கணும்னா கஷ்டம்பாங்க. என்னன்னா அந்த மரத்துல எந்த காய் உழுந்துதோ அது அப்படியே மரத்துல போய் ஒட்டிக்குங்கிறாங்க. அது எந்த உண்மைன்னு எனக்கும் தெரியாது. ஆனா நான் கேள்விப்பட்டேன். அப்ப அந்த மரத்துல போய் ஒட்டிக்கணும்னா நம்மளுக்கு அந்த காய் வேணும். அப்போ எது பழுத்த காயோ அதுதான் நமக்கு பயன் தரும். அப்போ பழுத்தது பழுக்காதுன்னு பூரா மரத்துல தான் ஒட்டி இருக்கோம். அப்ப நமக்கு தெரியும் பழுத்ததுன்னு பறிக்கணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணா கீழே கொஞ்சம் சாம்பலை போட்டுருவாங்க. கொஞ்சம் முன்னால கூட சாம்பலை பத்தி சொல்லியிருந்தாரு. ஆனா நல்ல துல்லியமா இன்னைக்கு ரமேஷ் ரொம்ப அழகா சொன்னாரு. நல்லா இஷ்டமா இருந்தது. ரொம்ப நிறுத்தி அப்படியே அக்யூரேட்டா அறிவு நின்னு பேசிச்சு. அவரு இன்னைக்கு நிலைய விளக்கம் கொடுத்ததுல அது ஒரு பக்கம். சாம்பலை வந்து அறிவுபூர்வமா நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலா பண்ணி வச்சிடறோம். கீழே பரப்பிடுறோம். அப்போ அந்த பழம் மேல இருந்து ஏறு சிங்கு இறங்கு சிங்குங்கிற இடத்துல அந்த காய் கீழே விழுந்துரும். விழுந்தோடனே அதுல சாம்பல் வைக்கும். அது மரத்துல மறுபடியும் போய் மேல ஒட்டின உடனே அந்த சாம்பல் அடையாளத்தை வச்சு இது கீழே விழுந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எந்த ஊர்ல இருக்குயா? எந்த ஊர்ல இருக்கு இந்த மரம்? காட்டுக்குள்ள இருக்குது. எல்லா பெரிய பெரிய காடுகள்ல இருக்கு. இந்த மலைப்பள்ளி கேட்டா சொல்லுவாங்க. சதுரகிரி இந்த மாதிரி காடுகள்ல எல்லாத்துலயும் ஏறு சிங்கு இறங்கு சிங்குன்னு மரம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இயற்கையோட அதிசயம் இந்த மாதிரின்னு இல்ல. எல்லா விதங்கள்லயும் அது சொன்னா அது தனி சப்ஜெக்ட். அப்போ சைக்கும் நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை பார்க்க வேண்டியதுதான். கரெக்ட் தான். ஆனா நம்மளுக்கு எல்லாமே நோக்கம் வந்து ஞான நோக்கம் தான். கரெக்டுங்களா? இந்த தொட்டா சினிங்கி ஒண்ணு இருக்கு பாருங்க. தொட்டோன்னு டக்குன்னு முடிக்கும். ஆமா, தொட்டா சினிங்கி இருக்கு. அது எப்படி பாருங்க? ஆமா, அதுலயே 2 வெரைட்டி இருக்குது. தொட்டா சினிங்கிலே 2 வெரைட்டி இருக்கு. ஆமா, அப்புறம் தூங்கு மூஞ்சி மரம்னு ஒண்ணு இருக்கு. அது ராத்திரியான முடிக்கும். அப்புறம் ஐயா நீங்க கிடக்கமா போயிரும் நினைக்கிறேன். வாதநாராயணன் ஒரு மரம் இருக்குதுங்க ஐயா. இதுக்கே பேர் பசுமையா இருக்கும், பாக்கிறதுக்கு பசுமையா இருக்கும். நல்ல மருந்து. நான் ஒரு விதமா அதை கண்டுபிடிச்சேன் பாத்துக்குங்க. அந்த குச்சி எடுத்துங்க ஓரளவுக்கு தண்டு மாதிரி இருக்கும். அந்த குச்சி எட்டு வந்து 2ஆ கிழிப்போம். 2ஆ கிழிச்சு மாத்தி புடிச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல மூச்சு பிடிச்சிருக்குதும்பாங்க. அவங்க பாதம் 2 சேர்த்து நிக்க சொல்லுவோம். சரிங்களா? அப்ப கை கால் 2 சேர்த்து பாதம் 2 ஒன்னா சேர்த்து நிக்கணும். நிக்கும் போது கொஞ்சம் தடுமாறு பேலன்ஸ் இல்லாம அந்த மாதிரி நிக்க சொல்லணும். டென்ஷன்ல நம்மளும் நின்னுட்டு இடுப்புல அவர் இடுப்புல ஒரு சைடு, நம்ம இடுப்புல ஒரு சைடு, இந்த சைடு, அதே மாதிரி இந்த சைடு மீதி குச்சி, அதாவது 2ஆ பிரிச்சோம் இல்லையா? அப்போ அரைவாசி இருக்கும். 2 பேரும் இடுப்புல அவரும் கையில அப்படி புடிச்சுக்கணும், நம்மளும் புடிச்சுக்கணும். இதுல வேற யாராவது வச்சும் வாயில சொல்லலாம். சும்மா ஏதாவது அங்கு சிங்கம் அங்கு கட் ஆயிடுச்சுயா. ஒன்னும் கேட்கலையா? ஏதோ ஒரு மந்திரம் சொல்லலாம். ஆண்டவனே என்ன வேணும் சொல்லலாம். சொன்ன உடனே அது சாம்பிட்டே என்னடா இது குச்சி 2 ஒண்ணு சேரல அப்படின்னு
மனசு வந்து ஒருமுகப்படுத்து பாருங்க, அவனுக்கு அந்த மூச்சு தப்பு பிடிக்கும் போது சரியா போயிடும், நாடிப்படி சரியாயிடும். இது வாதநாராயண குச்சி. வாதநாராயண் முக்கியமான பாட்டு இல்ல இது. 2 பக்கம் 2 குச்சி கட்டணும் இருக்கு. இது மூச்சு தப்பு, மூச்சு பிடிப்பு எடுக்கிறதுமாங்க. கேட்டதுங்களா? கேக்குதுங்க ரமேஷ் ஐயா. ஐயா நீங்கள் இந்த வாத நாராயணன் அந்த குச்சியை பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஆமா, அது கட் ஆயிடுச்சுங்க. அது ஒரு முறை சொல்லுங்க. அது வாதநாராயண. ஆமாங்க, ஆனால் விட்டு விட்டு கேட்குதுங்க நீங்கள் பேசுறது. ஆமாம், விட்டு விட்டு கேட்குது. இப்போ இப்போ பேசுங்க. இப்போ வந்துருச்சுங்களா? ஓகேங்க. இப்போ கேக்குதா? ஐயா கேக்குதுங்க. அப்போ வாதநாராயணங்கிற நமஸ்காரம். அப்புறம் வாதநாராயணங்கிற குச்சி அது 2 பக்கமா அது கிழிச்சு இந்த பக்கம் இடுப்புல பிடிச்சுக்குவோம். கால் 2 அவர் சேர்த்து நிப்பாரா, அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாரு. மந்திரம் சொல்லுவோம், ஏதோ மண்ணு போடுவோம், இல்ல திருநூறு எது வேணா போடலாம். ஏதோ மனசுல நினைச்சிட்டு அவங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த மனசு ஒருமுகப்படுது அந்த நேரத்துல. அப்ப மூச்சு தப்பு, வாய் பிடிப்பு அவங்களுக்கு விட்டுருது. இப்படி சில பேர் பண்ணுவாங்க. இது ஒரு டெக்னிக்கலா பண்றது. அப்ப இயற்கையில குச்சியே அதுல இருந்து கிழிச்ச குச்சியாமா, அது 2 தன்னால இணையும். ஈர்ப்பு, ஒரு உயிர்காந்த ஈர்ப்பு மாதிரி. எப்படி காந்தம் புலன்னு எப்படி இந்த காந்தமும் அந்த காந்தமும் ஒட்டுது, காந்தமும் இரும்பு எப்படி ஒட்டுது, மாதிரி இது குச்சி ஒட்டுதுங்க நேச்சர்ல. சொந்த அனுபவத்துல பார்த்ததுதான். அப்படி நேச்சர்ல வந்து அளவில்லாத அனுபவங்கள் இருக்குதுங்க. சரியா? கேட்டதுங்களா? நன்றி ஐயா. ஐயா, ஞானாம்பிகை அம்மா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. ஐயா அவரு இப்ப சொன்னார் இல்லைங்க ஐயா, ஏறு அழிஞ்சல் மரம், அது பேரு. கரெக்ட். அது வந்து அந்த மரம் வந்து எங்க ஊர்ல இருக்குங்க ஐயா. சந்தோஷமா. எந்த ஊரு? பொன்னேரி. பொன்னேரி. ரைட், சந்தோஷம். அது வந்து காய் அப்படிதான் கீழே விழுந்து அப்புறம் மேலே ஏறும். அது வீட்டுல இருந்து வந்து வச்சா கூட அது அங்க போயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் பேர் வந்து ஏறு எழிஞ்சல், எருங்க எழிஞ்சல்னு ஒண்ணு இருக்கு. ஆனா 2 மரம் 2 வகை அது. அம்மா அந்த ரமேஷ் ஐயா, அம்மா அந்த மரத்தோட போட்டோ ஏதாவது கிடைச்சா நம்ம குரூப்ல பதிவிடுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி சரி சரிங்க ஐயா. சரி, சந்தோஷங்கம்மா. ரமேஷ் ஐயா சொல்லுங்கம்மா. இல்ல, நான் எவ்வளவு நாள் சென்று இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனா சத்சங்கம் கேட்போம். நானா 2 நாள் இல்ல, 1 நாள் மறுநாள் சென்று கேட்போம் யூடியூப்ல. நீங்க 2 நாளுக்கு முன்னாடி நீங்க நெப்போலியன் சொன்னீங்களா, அது எங்க வீட்டுக்காரர் தான். ஆமாங்கம்மா, தெரியும்மா. அதெல்லாம் சரின்ட்டு இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆனா அந்த விளக்கத்துக்கான சத்சங்கம் மூலியமா எனக்கு அந்த விளக்கத்திலேயே விளக்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா ராமச்சந்திரன் ஐயா இருக்காருல்ல, ஆமாங்கம்மா, அவர் தான் எங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு கேக்குறீங்க, நீங்க பக்தியோட, அதனால நான் உங்களுக்கு ஆடியோ மூலியமா உங்களுக்கு நான் தினைக்கும் உங்களுக்கு ஒரு பாட்டு என்னால முடிஞ்சது விளக்கத்தோட நாங்க திருவாசகத்துல இருந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு அவரே சொன்னாருங்க. சந்தோஷங்கம்மா. அவரும் கொஞ்சம் விளக்கத்துக்கு நல்லா ஆடியோ கொடுத்து கேட்டோம். அதே மாதிரி நீங்களும் இப்ப நீங்க சத்சங்கத்திலயும் கேட்கறதுக்கு ரெடி. ஆனா லைவ்ல அது கொஞ்சம் வர முடியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பரவாயில்லங்கம்மா, அது பரவாயில்ல. நீங்க யூடியூப்ல நம்ம ரெக்கார்டிங்க நீங்க ஃப்ரீ டைத்துல கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். ஆத்மா நமஸ்காரங்கம்மா. சரிங்க ஜெகதீசன் ஐயா.